பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்துக்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள். எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர். இங்கே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் யுத்தம் பண்ண நெருங்குகையில் கர்த்தர் ஒரு இடிமுழக்கத்தை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர்களை கலங்கடித்தார் பெலிஸ்தரை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தரை முறியடித்தார்கள். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார், எதிரி தாக்காதபடிக்கு. ஆகவே இந்த நாட்களில் நம்மை கூட அநேக வேளைகளை சத்ரு நம்மை மேற்கொள்ள வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக எப்படி ஒரு இடிமுழக்கத்தை உண்டு பண்ணாரோ, எப்படி அவர் யுத்தம் செய்தாரோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். 2025 ஆண்டு கடந்து 26ஆம் ஆண்டு வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல காத்து கர்த்தர் உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஆமென்.